தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த சிவகங்கை மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி தக்கது. அதுவும் இல்லாம நிறைய இதுல வந்துட்டு டாஸ்மார்க் இதெல்லாம் மூடியிருக்காங்க. 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஒரு மாத காலம்தான் ஆகுது, ஆனாலும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாம நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதாவது பாலியல் தொந்தரவு, இந்த மாதிரி கொலை, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இவர் ஆட்சி அதிகாரத்துல வந்ததுல இருந்து மட்டுமே இன்னைக்கு 25க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. அதே போல 15க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல பாத்திருப்பீங்க, 10 வயது சிறுமியே ஒரு பாலியல் வன்கொடுமை. அதெல்லாம் அந்த செய்தியை பார்க்கும்போது மனம் அப்படியே வலிக்குது. என்னடா இப்படியுமா இவரோட ஆட்சியிலையுமா இவரை மாற்றுன்னு சொல்லிதானே இவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு. தாவேக்கானால இந்த தமிழ்நாடு சீரழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்குள்ள வருது. ஓரளவுக்கு ஓகே. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த அரசு ரொம்ப ஓப்பனா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப வெளிப்படையா இருக்காங்க. ஏன்னா மற்ற ஆட்சியில தப்புகள் நடக்காம இல்ல, எல்லா ஆட்சியிலையும் தப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஆட்சியில மட்டும் தப்புகள் ஃபுல்லா வெளியில வருதுன்னு தான் நான் பாக்குறேன். அந்த ஆட்சியில தப்புகளை ஃபுல்லா மூடி மறைக்கப்பட்டாங்க. இந்த ஆட்சியில எல்லாமே வெளிப்படையா வருது. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஆனா இவ்வளவு பெரிய தமிழ்நாடை திருத்தணும் அப்படின்னா ஒரு மாசம் எப்படிங்க பத்தாது. நம்மளுடைய வீடை கரெக்டா நம்ம வச்சுட்டு நம்ம ஒழுக்கமா இருந்தாலே நாடு திருந்திரும் நான் நினைக்கிறேன். அவங்கள குறை சொல்லி ஒண்ணும் கிடையாது. குறைகள் ஃபுல்லா நம்ம மேலதான். நம்ம முதல்ல திருந்தணும். தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த காஞ்சிபுரம் மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். நல்ல ஆட்சி அம்மன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக ஒருத்தருக்கு ஓட்டு போட்டேன். ஆனால் இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னா, இந்த ஆட்சிக்கு அமர்ந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. பெண்களும் சரி, குழந்தைங்களும் சரி, ஒரு ஃப்ரீயாக நடமாட முடியல. பெண் போனால் கற்பு வைக்கிறானுங்க, குழந்தை போனால் கற்பு வைக்கிறானுங்க, முதியோரை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. அதுபோல் ஆட்சி அமைஞ்சு போச்சு. இப்போது போலீஸ் கண்ட்ரோல் உங்களாண்டு இருக்குதுன்னா போலீஸ்கிட்ட சொல்லி அதை உடனே எல்லாத்தையும் பண்ணலாம். சட்டவங்க சீர்வங்க ஒழுங்காக நடத்தலாம். தேவைக்கல்ல எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. நல்லா ஒப்பீனியன் கொடுக்காங்க. எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன குறை இருந்தாலும் சரி, எல்லாமே அட்டன் டைமில் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அது நல்ல மைண்ட் இருக்குது. அது எடுத்தவொடனே எல்லாமே செஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். ஸோ அதனால் இப்போ இதுக்கு டெவலப்மெண்ட் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் நிறைய ஆகும். இப்போ தானே வந்திருக்காங்க, போக போகத்தான் நிறைய இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும், நல்லா செய்கிறாங்க. அதிரடி பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு திட்டத்தை எடுத்துன்னு வந்தார் முதலமைச்சர். அதை மீண்டும் ரொம்ப அதிவேகமாக பண்ணணும். மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இந்த குற்றங்கள் நடக்காத அளவுக்கு ரொம்ப இன்னும் அதிவேகமாக வேகத்தை காட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நடக்கிற டிவிகே கட்சி பற்றி பேசணும்னா, ஆக்சுவலாக அவங்க இன்னும் 1 மந்த் தான் ஆகுது. ஸோ அந்த 1 மந்த்ல நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அதை வச்சு நம்ம அவங்களை டிசைட் பண்ண முடியாது. அவங்க ஒழுங்கா பண்ணலை, அவங்க ஆட்சி ஒழுங்கா இல்லை அப்படின்னு. ஸோ பாப்போம், போக போக இருக்கு. 5 வருஷம் இருக்கு ஒருத்தவங்க ஆளுக்கை செய்யறதுக்கு. அந்த 5 வருஷத்துல ஏதாச்சும் மாற்றம் மாறுதான்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறது, யார் நியமனம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும்.